ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஜிபிபி ஏயுடி சார்ட்டை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ. சரிங்களா, கிரிப்டோ மார்க்கெட்டை பற்றி வந்து ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போ கிரிப்டோ வந்து பூம் ஆகிறதுனால கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க. கிரிப்டோ வந்து அந்தளவு வந்து ட்ரஸ்டபுளாக அப்படின்றது ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து கேட்டுக்கோங்க. கிரிப்டோ மார்க்கெட் வந்து அந்தளவு ட்ரஸ்டானு. ரெண்டாவது, கிரிப்டோ வந்து மனிப்புலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக மனிப்புலேட் பண்ணலாம். ரெண்டாவது, கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சுத்த போய். கவர்மெண்ட் வந்து கிரிப்டோவை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பிடிசி ஏறும். லாஸ்ட்டு புல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து இதே மாதிரியான வேலைகள் பார்த்து மேலே கீழே வந்து விளையாண்டுருந்தாங்க. ரெண்டாவது வந்து கிரிப்டோ வந்து யார் வேணாலுமே வந்து ஹேண்டில் பண்ணலாம். அது வந்து கிரிப்டோவில் இருக்கிறவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் வந்து அதுதான் உண்மை. ஒரு 10 கோடி பிடிசி வந்து ஒருத்தன் இருக்குன்னு வைங்களேன், அவன் வந்து பை பண்ணான்னா ஏறும், செல் பண்ணான்னா இறங்கும். இதுதான் வந்து அதோட ஹிஸ்ட்ரி. அந்த 10 கோடி பிடிசி வாங்குற கவர்மெண்ட்டிட்ட ஃபண்ட் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்டயே நீங்களே கேளுங்க. தாராளமாக எல்லா கவர்மெண்ட்கிட்டையும் அந்த ஃபண்டு வந்து இருக்குது. ஸோ வந்து கிரிப்டோ வந்து மனிப்புலேட் பண்ண முடியுமா, இல்லை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இது பண்ணிக்கங்க. கிரிப்டோவில் அதே மாதிரி நிறையா பிக் புல் வந்து இருக்காங்க. சரிங்களா, பிக் புல் வந்து உங்களுடைய வீக்னஸை பயன்படுத்தி அவங்க வந்து அமௌண்ட் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், கிரிப்டோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லைஃப் அமௌண்ட்டை வச்செல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு அமௌண்ட்டு சும்மா சின்னது இருந்துச்சு அப்படின்னா வந்து உள்ளே போட்டு இது பண்ணுங்கள். டாப் 10 காயின்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா, ஒரு டாப் 10 காயின்ஸ் அப்படின்றது தாராளமாக நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்லேயே பார்த்துக்கலாம். இவ்வளோ சொல்கிறதுனால எனக்கு கிரிப்டோவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க. கிரிப்டோவில் நானும் வந்து நிறைய ப்ராஃபிட்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய அல்காரிதம்ஸ் அந்த இதெல்லாம் வந்து நானும் வந்து இது பண்ணியிருக்கேன். உள்ளுக்குள்ள ப்ராஜெக்ட்ஸில் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இருந்திருக்கேன். அதில் இருக்கிற மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இருந்ததெல்லாம் பிஎஸ்சி பேடு, ட்ரான் பேடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்ஸ் பேடு, ஹெக்ஸா அந்த அதுலெல்லாம் இருந்திருக்கேன். ஸோ வந்து எனக்கும் கொஞ்சம் கிரிப்டோவை பற்றியெல்லாம் தெரியும். பட் இதுதான் வந்து கிரிப்டோவோட ஒரு பேஸு, ஒரு உண்மை. ஸோ உள்ளே இறங்குறவங்க கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. லைஃப் ஃபண்டை வந்து உள்ளே போடாதீங்க. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து லைஃப் ஃபண்டெல்லாம் உள்ளே போட்டு நிறைய பேர் லாக் ஆனது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிற முக்கியமான ஃபண்ட்ஸ் எல்லாம் கிரிப்டோ விட்டு தள்ளியே வைங்க. கிரிப்டோ வந்து உங்களை மேலே தூக்கி விடும் அப்படின்ற அந்த இது வந்து கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரில் தான் போய் முடியும். அது வந்து உஷாராக வந்து இருந்துக்கோங்க. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். ஜிபிபி ஏயுடி. சரிங்களா, இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த சார்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. டேட் வந்து இங்கே பார்த்துக்கலாம். இது டார்கெட் ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா ஜிபிபி ஏயுடியில் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து சார்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். டேரெக்டாக நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் வருது. மார்க்கெட் வரப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து 5 minutes டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட்டில் வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா, ஒரு லோ வந்து கட் ஆகுது. லோ கட் ஆனோடனே நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த ஒரு இம்பல்சிவ் மூவ் வச்சு நம்ம வந்து எடுக்கக்கூடாது. இந்த லோ கட் ஆகிடுச்சுனாலே இதுதான் சிஹெச் பாயிண்ட்டு. ஸோ இந்த மூவ் வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு இம்பல்சிவ் மூவ் இருந்துச்சுன்னா இப்போ என்ன மூமெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நமக்கு சிஹெச் நல்ல ஒரு மூமெண்ட்டோடு தான் உடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக் அப்படின்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த ஆர்டர் பிளாக் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு மார்க்கெட் நீட்டாக டேப் பண்ணுது. டேப் பண்ணோன்னே நம்ம வந்து இங்கே பை எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணுறோம். பை எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டு இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 1 hour டைம் ஃப்ரேமில் நம்மளுடைய டார்கெட்டை வந்து நம்ம வந்து வைக்கிறோம். சரிங்களா, டார்கெட் பார்த்திங்கன்னா இது நம்ம ப்ராப்பரான ஒரு ப்ரோ ட்ரெண்டில் வந்து போகிறதுனால ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் நம்ம வைக்கலாம். பட் ஸ்டில் என்னுடைய சஜஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரேக் ஈவன் பண்ணி டார்கெட் எடுக்கிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து மார்க்கெட் ரன் பண்ணி பார்க்கலாம். டார்கெட் வந்து மார்க்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம எதிர்பார்த்ததை விட மார்க்கெட் இன்னமும்
மேலே போயிட்டு தான் இருந்துச்சு. சரிங்களா, அதுதான் வந்து உண்மை. ஒரு லோ கட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக எடுக்கலாங்கிற அளவுக்கு நமக்கு இது இருந்துச்சு பொட்டன்ஷியலு. ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம தாராளமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். சரிங்களா, ஏன்னா அங்கே வந்து ஒரு லோ வந்து கட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகேங்க. இன்றைக்கி வந்து இதுதான் நான் உங்ககிட்ட ஷோ பண்ணணுன்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. கிரிப்டோ யூசர்ஸ்க்கு நான் சொன்னது வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா கிரிப்டோ யூசர்ஸ் யாருனாலையும் நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆர்என்டி பண்ணி பாருங்கள். ஆர்என்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். வேர்ல்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்விட்டர்லேயே நிறையா வந்து பேஜஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து ஒரு பில்லியன் வந்து உள்ளுக்குள்ளே இதாகுதுனாலே வந்து கிரிப்டோ வந்து வால்டைல் அதிகமாக ஆகும். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாடுனால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பலிகடா ஆயிடாதீங்க. சரிங்களா, ஓகே. இவ்வளோ தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம டீம்லேயே வந்து நிறைய பேர் வந்து இப்போ கிரிப்டோலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்காக தான் வந்து மேஜராக இது சொன்னேன். இது ஒரு வேளை தவறாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆர்என்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோப்போட உள்ளே இறங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.